வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, கமலா உங்களுக்கு தேவையான போது, உங்களுக்கு சீட்டு சேராத போது ஒரு ஜோக்கரா உங்கள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் என்ன ஒருத்தர் பண்ணிக்கிறதா? அஜித் விஜய் வார் நடக்கும்ல, சண்டை நடக்கும்ல. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் விஜய் ஃபைட் நான் பார்க்குறேன். அதுவும் இந்த காலகட்டத்தில இது நடக்கிறது பக்கம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி விட்டுருவானுங்க. அதாவது பத்த வைத்த நெருப்பு ஒன்று என்னை பத்தி எரிய கேட்கும்னு சொன்ன மாரி பத்த வச்சுட்டு போயிருவானுங்க. பத்த வச்சுட்டேடா பரட்டன்ற மாரி பத்த வச்சுருவானுங்க. ட்விட்டர்ல பத்திட்டு எரியும். ஒரு விஷயம் நடந்துருச்சுனாலே டக்குன்னு அப்படியே நூல் பிடிச்ச மாரி அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. ட்ரெண்டிங் முன்னாடி ஓடுற ஆள் நானு. ஸோ பார்த்துருப்பீங்க இந்த ஹேஷ்டேக். நான் சொல்ல விட விரும்பல. ஸோ இந்த ஹேஷ்டேக்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேவலமான ஹேஷ்டேக். ஒருத்தன் அஜித்தை திட்டுறான், ஒருத்தன் விஜய் திட்டுறான். டேய் அவங்க வாட்டுக்கு சம்பாரிச்சுட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. இவர் ஃபேமிலியோட அவர் அங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காப்புல. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன்டா தேவலாம அடிச்சுக்கிறீங்க? சீரியஸ்லி அந்த ட்விட்டர்ல போய் பாருங்களேன். அஜித்தை பத்தி ஏதோ ஒஸ்டா பேசிட்டு, விஜயை பத்தி ஏதோ கேவலமா பேசிட்டு, இதனால உனக்கு சல்லி பிரயோஜனம் உனக்கா? எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. உன் தலை வாலு முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டுவா. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது. நான் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா, நான் இது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் அஜித் ஃபேன் ஆக்சுவலா. அப்போ நான் பேசிட்டு இருந்தேன். விஜயை பத்தி நானே கிண்டல் பண்ணி போஸ்ட்லாம் போட்டிருக்கேன், திட்டிருக்கேன், சொல்லுவேன். என்னடா கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி உண்மை இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணனால சொல்றேன். இது வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு விஷயம். என்னைக்கு வாழ்க்கை உனக்கு செருப்பால் அடிக்குதோ அன்னைக்கு இதெல்லாம் உனக்கு பார்க்கும்போது உனக்கே கேவலமா இருக்கும். உனக்கு ஒரு ஏஜ் ஆன பிறகு ஆக்சுவலாக உனக்கு அவேர்னஸ் வந்தா, உனக்கு மூளைன்னு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீ யோசிச்சு பார்ப்ப. இவ்வளோ கேவலமான விளையாட பார்த்துட்டு இருந்தோம். இந்த வேலையை பார்க்கறதுக்கு பதிலா நம்ம லைஃப்பை பார்த்துருந்தோம்னா நம்ம லைஃப் சூப்பராக சேஞ்ச் ஆயிருக்குமேடா அப்படின்னு உனக்கு தோணும். ஸோ கேவலமான விஷயம். இது தேவையே இல்லை நமக்கு. அவங்க சம்பாதிக்கிறாங்க, என்னமோ படம் நடிக்கிறாங்க, என்னத்தையே பண்ணிட்டு போறாங்க. அவன் படம் பாரு, பார்க்காம போ. இப்படி நீ அவனுக்காக சண்டை போட்டு அடிச்சுட்டு உருள்ற டைமிங்ல உன் லைஃப்பை பத்தி சிந்தி. பொருளாதாரம்ல போகுது. டாலரோட மதிப்போட இந்தியனோட ₹1 இருக்குல்ல, செக் பண்றா. போய் உலகத்தை படிங்கடா பைத்தியங்களா. அஜித்தா விஜயன் அடிச்சு சாகுறீங்க. அந்த ₹1 மதிப்பு, டாலரோட மதிப்பு இங்க ஏறிக்கிட்டு இருக்குடா பைத்தியமே. இங்க போயிட்டு நீ அஜித் விஜயன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து சோறு போட போறாங்களா? எதுவுமே போட போறது இல்லை. நான் ரொம்ப ஹார்ஸா தான் நான் பேசியிருக்கேன். இது பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா என்னோட சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்க்கும்போது என்னடா இவங்க நம்ம என்ன பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கோம், எந்த லெவல்ல போயிட்டு இருக்கோம். இவங்க இன்னமும் கீழே இருக்கிற இதான் சொல்றேன், துப்புறோம்ல கீழே, அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. நம்ம துப்புறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எறும்பு கூட அதை சாப்பிட்டு போகும். ஆனா நீங்க பண்ற வேலையை ஒரு காத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு கூட யூஸ் இல்லடா. அது உங்களுக்கு புரியுதா? தேவையே இல்லாத ஒன்னத்துக்குமே புடுங்காத ஆணி இது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். இது நீங்க பண்றதுனால உங்க லைஃப், உங்க ஜென்ரேஷன் பாதிக்கும்டா பைத்தியங்களா. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்க. வித்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லைக்கை போடுங்க வீடியோஸ்க்கு. அப்பதான் யூடியூப் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும்.